சென்னை கிண்டியில் இளம் தொழில் முனைவோருக்கான தமிழ்நாடு உச்சி மாநாடு மற்றும் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் பங்கு பெற்ற தொழில் நிறுவனங்களின் முதலீட்டாளர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். நீங்கள் ஒரு தொழில் தொடங்குவது என்றால் மூலதனம் பெருமளவில் இருந்தால் மட்டும் போதாது, போதிய அளவு வேலை வாய்ப்புகளும் உருவாக்கும் விதமான இருக்கும் இந்த இண்டஸ்ட்ரி தான் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பாக அது மாதிரி சொல்லியிருக்கிறார். அதனால மேனுஃபேக்சரிங் இதை போன்று இருக்கும் நிறுவனங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஸோ இது லேபர் இன்டென்சிவா இல்லாத தொழில்கள் அப்படின்றதுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாவிட்டாலும் அது முடிந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக உயர்ந்து வர வேண்டும் என்பதுதான் முதலமைச்சர் அவர்களின். இளம் தொழில் முனைவோர் அமைப்பை ஏற்படுத்தி பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்று இந்த ஓட்டலிலே மரியாதைக்குரிய துபாய் சேம்பருடைய தலைவர் பிரபாகரன் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் எல்லாம் இணைந்து உலகம் முழுவதும் பொருள்களை எப்படி ஏற்றுமதி செய்ய வேண்டும், எந்த நாட்டுக்கு என்ன பொருள் தேவை என்பதை அறிந்து உலக அளவில் உற்பத்தியாளர்கள் மார்க்கெட் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த இளம் தொழில் முனைவோர் அமைப்பை ஏற்படுத்தி தொடர்ந்து இதுபோல் நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நாம் தமிழகத்திலிருந்து துபாய் சென்றிருக்கிறோம், மலேசியா சென்றிருக்கிறோம், சிங்கப்பூர் சென்றிருக்கிறோம். பல்வேறு நாடுகளுக்கு நாமும் சென்று சிறு சிறு உற்பத்தியாளர்களுக்கெல்லாம் அந்த வழித்தடத்தை அமைத்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நிகழ்ச்சி என்பது மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது. இது தமிழகத்தில் உள்ள சாமானிய சிறு குறு உற்பத்தியாளர்களை கட்டாயமாக உலகம் முழுவதும் அவர்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்பை தமிழ்நாடு வணிக பேரமைப்பும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு சார்ந்த இளம் தொழில் முனைவோர் அமைப்பும் அதுக்குரிய உரிய உத்திகளை எடுத்துக்கொண்டிருக்க என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இனிமே வருங்காலத்துல உலகம் தான் நமக்கு மேடை. இப்போ முதல் காலம் மாதிரி நம்ம அந்த லோக்கல் ஏரியால அப்படி இருக்கும்போது ஒரு தொழில் முனைவர் ஆகும்போது நெட்வொர்க் பண்ண வேண்டியிருக்கு, பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் தெரிய வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்குன்னு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கான ஒரு மேடையா இது அமையிறது. செகண்ட், இட் என்கரேஜஸ் யங்ஸ்டர்ஸ் டு கோ அண்ட் ஃபார் திஸ். இப்போ துபாய் மட்டும் இல்லாமல் துபாயிலேருந்து இங்கே முதலீடு, இங்கேருந்து வேற இடத்துல முதலீடு. அதே மாதிரி இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர்லாம் உலக அளவில் நம்ம யூஎஸ்லேருந்து வரக்கூடிய முதலீடுகள் சென்னையே ஒரு ஆல்ரெடி ஒரு தொழில் மையமாக இருக்கும்போது இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் அவங்களுக்கு தட்டி கொடுக்குற மாதிரி ஒரு வாய்ப்பாக அமையிறது. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது பியூர்லி ஒரு சோஷியல் நெட்வொர்க்கிங் ஈவெண்ட் அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் ஒரு அவார்டெல்லாம் கொடுத்ததுனால இன்னும் நிறைய விஷயங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்.